ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 809. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 876. பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 76ன்னு இருக்கும். 7க்கு பின்னாடி 6ன்ற நம்பர். இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே வந்து 132, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 299, இங்கே 398, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 997. பிசி போர்டு மட்டும் பாருங்கள், இங்கே 3 2ன்னு இருக்கும், இந்த ரிசல்ட்டில் 9 8ன்னு இருக்கும். இப்போ பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த சி போர்டில் இருந்தால் அங்கே இருக்கிற 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். அந்த நம்பர் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் 9ன்ற நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே 3 2லேருந்து 2, அதுக்கடுத்து 9, 9 8லேருந்து 9, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நேற்றைய நம்பர் 876. அப்போ 7 6லேருந்து 7 6 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் எடுக்கலாம், பார்த்தீங்கன்னா 9 எடுக்கலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்தார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 876 7 6ன்னு இருக்குது. இதே மாதிரி பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட் இருக்குது. இங்கே 132, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 299, 398, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 997. 3 2ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வந்து 3 2லேருந்து 2, அதுக்கடுத்து 9ன்னு ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 9 8ன்னு இருக்கும்போதே 9 8லேருந்து 9, மறுபடியும் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போது நேற்றைய நம்பர் 876. 876னா 7 6லேருந்து 7 6 சி போர்டில் எடுத்திருப்பேன். இதுக்கடுத்து 9ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த மந்த்து சார்ட்டு தான், பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு 7 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 876, 7 6 இருக்கிறதுனால 2 4 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இதுவுமே இந்த மந்த்து சார்ட், இந்த 2 மெத்தடுமே வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், அதுக்கடுத்து ஏபிசி போர்டு, அந்த மாதிரி எல்லா ரிசல்ட்டு நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 387, அதுக்கடுத்த நாள் 706, அதுக்கடுத்த நாள் 402, இங்கே 876, அதுக்கடுத்த நாள் 323, 678, அதுக்கடுத்த நாள் 475, 478, அதுக்கடுத்த நாள் 866, அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 092. இங்கே என்ன சொல்ல வரேன்னா 7 6 2, ஓகேவா? இப்படி எடுத்திங்கனாலும் 7 6 2, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 7 6 4, இந்த லைனில் எடுத்திங்கனாலும் 7 6 2. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 876, 7 6 இருக்கிறதுனால 2 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். அதனால் நான் வந்து 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 7 6 நம்பர் பார்த்தீங்கன்னாலே அதுக்கடுத்து 2 4 ஏதாவது ஒரு நம்பர் வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நேற்றைய நம்பர் 876, 7 6 இருக்கிறதுனால 2 4 இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். வந்து லைன் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, 7 6 2, ஓகேவா? அதுக்கடுத்து இங்கேயும் 7 6 2, 7 6 4, 7 6 2. இப்போ 7 6 இருக்கிறதுனால தான் 2 4 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 9, சி போர்டில் 7 6. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 297 296 497 496. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 29 49, பிசி 97 96, ஏசி வந்து 27 26 47 46. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 4 9 7 6 எல்லா நம்பருமே எடுத்திருப்பேன். இப்போ வந்து 7 6ன்னு இருந்தால் 2 4, ஓகேவா? அந்த மெத்தட் கம்பேர் பண்ணி ஏ போர்டில் 2 4 எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து பிசி போர்டில் பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே சி போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அங்கேருந்து 2 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா தான் 7 6 இந்த பேட்டர்ன் இருந்தால் 9 பாஸ் ஆகிருக்கும். எல்லாமே இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போது எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 2 4, பி கால்குலேஷன் 9, சி போர்டில் 7 6. பாக்ஸ் வந்து 297 296 497 496. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 29 49, பிசி 97 96, ஏசி வந்து 27 26 47 46.
ஆல் போர்டு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 4ன்ற நம்பர் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.